திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் வரிசையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் பலியாகியிருக்கிறார். இலவச தரிசன டோக்கன் வாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பெண் பக்தர் ஒருவர் பலியாகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், பலியான அந்த பெண் யார்? அவர் குறித்த விவரங்களை சொல்லுங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு 19ஆம் தேதி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். இதற்காக ஏற்கனவே 300 ரூபாய் டிக்கெட்டுகள் 1,20,000 டிக்கெட்டுகள் ஆன்லைனில் கொடுக்கப்பட்டு அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலவச தரிசனத்தில் நேரடியாக அனுமதிக்கப்பட்டால் நீண்ட நேரம் பக்தர்கள் காத்திருக்க நேரிடும். மேலும் அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் முன்கூட்டியே சர்வ தரிசன இலவச டோக்கன்களை வழங்க தேவஸ்தான அதிகாரிகள் திட்டமிட்டனர். இதற்காக 10, 11, 12 ஆகிய 3 தினங்களுக்கு உண்டான டோக்கன்கள் நாளை காலை 5 மணிக்கு வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் அறிவித்திருந்தனர். இந்த டோக்கன்களை பெறுவதற்காக திருப்பதியில் 8 இடங்களிலும் திருமலையில் ஒரு இடத்தில் 94 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த டோக்கன்களை பெறுவதற்காக இன்று மதியம் முதலே பக்தர்கள் அந்தந்த கவுண்டர்கள் முன்பு குவிய தொடங்கினர். நேரம் கடந்து செல்ல செல்ல பக்தர்கள் அதிக அளவில் பல்லாயிரக்கணக்கான திரண்ட நிலையில் கூட்ட நெரிசல் அதிக அளவில் ஏற்பட்டது. இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக ஏற்கனவே போலீசார் 3000 பேரும் தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் 1500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் பெருகிக் கொண்டே இருந்த நிலையில் சீனிவாசம் பக்தர்கள் ஓய்வறை அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சேலத்தை சேர்ந்த மல்லிகா என்ற பெண் உயிரிழந்தார். மேலும் அங்கு 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை காயமடைந்த அனைவரையும் திருப்பதியில் உள்ள ருயா அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வேறு எங்கும் கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த டிக்கெட் வழங்கும் பணியை காலையில் 5 மணிக்கு வழங்கக்கூடியதை முன்கூட்டியே வழங்குவதற்கான தற்பொழுது ஆலோசனையில் தேவஸ்தான அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.